வணக்கம். நான் உங்கள் ரீட்டா. ரீட்டா பியூட்டி வேர்ல்டு நம்ம சேனல் நேமு. என்னோட பார்லர் வந்து ரீட்டா பியூட்டி பார்லர். ஓகேவா? நம்ம வந்து இப்போ ஐப்ரோ கிளாஸ்ல அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். இன்னொன்னு, இந்த போர்டில் வந்து மாத்தி தெரியுது, ஃப்ரண்ட் கேமரால எடுத்ததுனால. ஐப்ரோ கிளாஸ் பார்ட் 4 அப்படின்னு போட்டிருக்கிறேன். சரியா? அதனால அதுல ஒரு ஷேப், 3 ஷேப் இருக்கு. பர்டிகுலரா இந்த ஷேப்ல தான் நம்ம கிளையண்ட்டுக்கு மோஸ்ட்லி நம்ம ஷேப் எடுப்போம். அதனால இந்த 3 ஷேப் மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து இந்த ஷேப் வந்து த்ரெட் எப்படி பிடிச்சா அந்த ஷேப் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது எப்படின்னா, அந்த த்ரெட்டை எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி ட்ரெயின் பண்ணி முயற்சி பண்ணி அந்த த்ரெட்டை பிடிச்சி எப்படி அந்த ஹேரை வந்து எடுக்கணுங்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ண சொன்னேன். அவங்க காலில் எடுத்து பார்க்கலாம், ஒன்று கொட்டாங்குச்சியில் இப்போ ட்ரெண்டாக எடுத்து பார்க்குறாங்க. இல்லையா டம்மியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டம்மியில் வந்து ஒரு ஐப்ரோவில் வந்து முன்னாடியும் இன்னொரு ஐப்ரோவில் பின்னாடியும் நம்ம எடுத்து பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி நின்று எடுக்கிறது வந்து டம்மியோட ரைட் சைடுலையும், ரெண்டாவது ஐப்ரோ எடுக்கும்போது டம்மியோட பேக் சைடுலயும் நம்ம எடுத்தோம்னா பயிற்சி பண்ணும்போது ஈஸியா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. டம்மியில எடுக்க முயற்சி பண்றவங்க வந்து டம்மியில வந்து ஃபர்ஸ்ட் ஐப்ரோ வந்து முன்னாடியும், ரெண்டாவது ஐப்ரோ டம்மியோட பின்னாடி நின்று நீங்க ட்ரைன் பண்ணி த்ரெட் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டா புரியுதுங்களா? அப்புறம் ஐப்ரோன்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷேப்ல ஐப்ரோ இருக்கும். எல்லாருக்கும் ஒரே ஷேப்ல ஐப்ரோ இருக்காது. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஷேப் வந்து எடுக்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்னா, உங்க ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்ல உங்களோட நலம் விரும்பி யாராவது உங்களுக்கு வந்து உங்களோட வளர்ச்சியில உங்களுக்கு உதவுனாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐப்ரோஸ் எடுத்து முதல்ல கத்துட்டு பாருங்க. எக்ஸ்ட்ராஸ் எடுக்கும் போது அவங்களோட ஸ்கின்னு வந்து த்ரெட்ல மாட்டாத அளவுக்கு ட்ரெயின் பண்ணி பாருங்க. ரொம்ப போட்டு ஸ்கின்ல த்ரெட்டை அழுத்தி எடுக்காதீங்க, அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ, அந்த த்ரெட்டை பிடிச்சி பயிற்சி பண்றீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும். அதனால சாஃப்டா ஹேண்டில் பண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லியும் ஐப்ரோவை பிடிச்சி அந்த த்ரெட்டை பிடிச்சி பார்க்கறது, ட்ரெயின் பண்ணி பார்க்கறது, இதெல்லாம் கம்பல்சரி நீங்க பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த ஐப்ரோக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நீங்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஆர்வம் வரும். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த